ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். தினமும் ஒரே ஒரு கப்பு செம்பருத்தி டீ குடிக்கிறதுனால உடம்புல நடக்கக்கூடிய அதிசய மாற்றங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போல்லாம் நம்ம சாப்பிட்ற உணவில் அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்கோம். ஆரோக்கியமான உணவுகளை எடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் வந்திருக்கு. அதனால தான் பழங்காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய உணவுகளை தேடி நம்ம இப்போ ஓடிட்டு இருக்கோம். இதில் இந்த செம்பருத்தி டீக்கு ஒரு முக்கிய இடம் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். சில காலங்களுக்கு முன்பு வரைக்கும் பால் டீ மட்டுமே மக்களோட மத்தியில் பிரபலமாக இருந்துட்டு வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போல்லாம் பால் இல்லாத டீ, பிளாக் டீ, க்ரீன் டீ இதுவும் பிரபலமாகிட்டு வருது. உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்க செய்கிற வகையில் இருக்கிறதுனால நல்ல வரவேற்பையும் தந்துட்டு இருக்கு. இதில் செம்பருத்தியிலிருந்து செய்யக்கூடிய செம்பருத்தி டீ அப்படிங்கிறது பிரபலமாயிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். செம்பருத்தி செடியிலிருந்து செய்யப்படக்கூடிய ஒரு டீ, அதாவது ஒரு முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குருதி நெல் இருக்குல்ல, அதோட சுவையை ஒத்து தான் இந்த செம்பருத்தி பூவோட டீயும் இருக்கும். பொதுவாக இந்த செம்பருத்தி டீயில் தேன் கலந்து நீங்கள் குடிக்கலாம். ஆரோக்கியமான உடலுக்கு ஏற்ற நிறைய ஊட்டச்சத்துக்கள் இந்த செம்பருத்தி டீயில் இருக்குது. சரி வாங்க, செம்பருத்தி டீ குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம். மன அழுத்தம், வேலைப்பழு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாட்களில் ரத்த அழுத்தத்தில் மாறுபாடு அப்படிங்கிறது நிறைய தோன்றிட்டு தான் இருக்குது. இதனால உடலோட உள்ளுறுப்புகள்லாம் பாதிப்படைய ஆரம்பிச்சிட்டு இருக்கு. செம்பருத்தி டீ இருக்குல்ல, இது இதயம் சுருங்கி விரிகிறதுக்கு போதுமான வலிமையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. உயர் ரத்த அழுத்தத்தையும் மிதமான அளவுக்கு குறைக்கிறதுக்கு உதவுது. இதனால ரத்த அழுத்தம் கட்டுக்குள்ளார வரும். வெதுப்பாக இருக்கக்கூடிய செம்பருத்தி டீயை ஒரு கப் காலையில் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் குடிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நம்மளோட உடம்புக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கொலஸ்ட்ரால் தேவைப்படுது. ஆனால் அது நல்ல கொலஸ்ட்ராலாக இருக்கணும். உடல் பருமனாக இருக்கிறப்ப நிச்சயமாக உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். இதனால பலரும் இன்னைக்கு கொலஸ்ட்ரால் பாதிப்பை அவதிப்படுறாங்க. உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் படிகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்கற்ற உணவு பழக்கமும் ஜங்க் ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிறது தான். இந்த உணவுகள் சரியான முறையில் செரிமானம் ஆகாமாயிரும். இது கொலஸ்ட்ராலாக மாறி இரத்த குழாய்களில் படிஞ்சு உடலில் சேதத்தை கூட விளைவிச்சிடலாம். செம்பருத்தி டீயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குல்ல, இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுது. ஆரோக்கியமான உடலுக்கு நீங்கள் தினைக்கும் செம்பருத்தி டீயை குடிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்ச்சல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக ஏற்படக்கூடிய ஒரு உடல் உபாதை அப்படின்னு சொல்லலாம். இது கிருமி இருக்குல்ல, இது ஈஸியாக நம்ம உடம்பை தாக்கி உடலை வலுவிழுக்க செய்து இந்த கிருமிகள் உடலை விட்டு போகணும் அப்படின்னா எளிய காரியம்லாம் இல்லது. இது சளி மாதிரியான தொல்லைகளை உண்டாக்கி இன்னும் பெரிய பெரிய தொந்தரவுகளை உடலில் ஏற்படுத்திட்டு தான் வெளியே போகும். இதனால காய்ச்சல் கூட ஈஸியாக வர ஆரம்பிச்சிருது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். செம்பருத்தி பூவுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான தன்மை இருக்குங்க. காய்ச்சலால் அவதிப்பட்டு அதிக சளி இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 2-3 முறை செம்பருத்தி டீயை குடிச்சிங்கன்னா காய்ச்சலை அதிகரிக்குள்ள அந்த கிருமிகளை இதை அழிச்சிரும். உடல்ல இருக்கக்கூடிய நிறைய அணுக்கள் அழியிறதும் உற்பத்தி ஆகுறதும் ஒரு இயற்கை செயல் அப்படின்னு சொல்லலாம். சில அணுக்கள் சரியான முறையில் சுத்தம் செய்யப்படாம உடல்ல பல பிரச்சனைகளை உருவாக்கிடும். சில அணுக்கள் இருக்குள்ள அந்த அழுக்குனால உங்களோட முகம் கருமையா மாறலாம். இதை போக்குறதுக்கு முகத்தை ஸ்க்ரப் செய்யறது, அப்படி இல்லைன்னா அதாவது செம்பருத்தி பூவை வச்சு முகத்தை ஸ்க்ரப் பண்ணலாம். அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் செம்பருத்தி பூ டீயை குடிக்கிறப்ப முகத்தில் இருக்கக்கூடிய சேதமடைந்த அணுக்கள்லாம் சரியாகி நல்ல அணுக்கள் உருவாகும். அதனால ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். முகப்பருக்கள், முகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், கருவளையம் இதெல்லாம் வராமல் தடுத்துக்கலாம். பெண்களோட மாதவிடாய் காலங்களில் செம்பருத்தி டீ அவங்களுக்கு நல்ல பலனை தரும். மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், சரியான இடைவெளியில் மாதவிடாய் ஏற்படுறது, மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலியை போக்குறதுக்கு செம்பருத்தி டீயை குடிக்கலாம். கர்ப்ப காலத்தில் செம்பருத்தி டீ குடிக்கிறதுனால ஹார்மோன்களை சமச்சீராக வச்சிருக்கிறதுக்கு உதவும். இதனால கர்ப்ப காலத்தில் உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா செம்பருத்தி பூ டீ எடுத்துக்கிறது நல்லது.
இந்த வீடியோவில் செம்பருத்தி பூ டீ குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் செம்பருத்தி பூவை பயன்படுத்தி டீ போட்டு குடிச்சு பலன் தருவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்டு விடுனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.